சென்னை என்பது மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிறது. ஆனால் அந்த சென்னை எப்படி இருக்கிறது என்றால் இயற்கை சூழ்ந்த ஒரு சென்னை மாநகரமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு புறம் கடல் இருக்கிறது, மற்றொரு புறம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறது, மற்றொரு புறம் நிலப்பரப்பு என சென்னை மக்கள் வாழ்விடத்தினுடைய மைய பொருளாக மிக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பு நிறைந்த ஒரு மாநகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, சதுப்பு நிலம் என்பது சென்னையினுடைய நிலவியல் பரப்பளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலப்பரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 17,700க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் இந்த சதுப்பு நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல சதுப்பு நிலம் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு மழை காலங்களிலும் சரி அல்லது கோடை காலங்களாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த நேரத்திலும் நீர் தேங்கக்கூடிய பகுதியும் அல்ல, அதே நேரத்தில் வறண்டும் இருக்காது. எந்த நேரத்திலும் ஒரு ஈர நிலமாகவே அது இருக்கிற காரணத்தினால் அது ஈரநிலம் என்றும் சதுப்பு நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சதுப்பு நிலம் சென்னையோட இயற்கை கட்டமைப்பினுடைய ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சதுப்பு நிலங்கள் தான் சென்னையில் பெரு வெள்ளம், பெரு பாதிப்புகள், அதாவது மழை ஏற்படும் பொழுதும் பெருமழை மற்றும் பெரு வெள்ளம் ஏற்படும் போது இந்த சதுப்பு நிலங்கள் தான் சென்னை மாநகரத்தை ஒரு தாய் மடியாக இருந்து பாதுகாத்து கொள்கிறது என்றால் அது மிகையில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது பெருமளவில் மழை பெய்யும் போது அந்த மழை வெள்ளத்தை எல்லாம் தன்னகத்தே அது உறிஞ்சிக்கொண்டு அந்த மழை நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி அதை கடல் பரப்புக்கு அது அனுப்பி வைக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சதுப்பு நிலம் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாக இருக்கிறது. பறவைகள், வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பறவைகள் இந்த சதுப்பு நிலத்தை நாடி வந்து இந்த இடத்தில் இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு கேந்திரமாகவும் சதுப்பு நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி சென்னை மக்களினுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய பகுதியாகவும் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாகவும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சதுப்பு நிலம்தான் இப்போது அது தன்னுடைய உயிரையே விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த இயற்கையும் மனித சமுதாயமும் அதை தள்ளியிருக்கிறது என்பதுதான் இப்போது நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சதுப்பு நிலங்கள் எந்த அளவிற்கு சென்னையில் பறந்து விரிந்திருந்தது, ஆனால் இப்போது அது எந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சென்னை மக்களுடைய உயிருக்கு, அது மட்டுமல்ல அவர்களுடைய உடைமைகளுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சதுப்பு நிலம் இப்போது மிக பெரிய அளவில், மிக மோசமான அளவில் அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அது பாதிக்கக்கூடிய அளவிற்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த இடத்துல இப்போது ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் வர தொடங்கி இருக்கிறது. சதுப்பு நிலத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பரப்பளவுகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட விட்ட நிலையில் இப்போது சதுப்பு நிலத்திற்குள்ளாகவே ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு இந்த தமிழக அரசு என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அதை தாரை வார்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1500 குடியிருப்புகளை கட்டுவதற்கு தமிழக அரசு சதுப்பு நிலத்தில் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சட்ட விதிகளை மீறி அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான தகவலாக வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்து இப்போது இது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பாதுகாக்கப்பட வேண்டிய சதுப்பு நிலங்கள் இந்த அரசு பாதுகாக்க தவறியது மட்டுமல்ல, அதை தனியார்களுக்கு தாரை வார்க்க துணிந்திருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு வந்திருக்கிற கவலையான செய்தி. இந்த நிலைமையில் சதுப்பு நிலம் சென்னை மாநகரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டியது என்பது குறித்து நாம் விரிவாக இந்த ஜெயா பிளஸ் இந்த நேரலையில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடன் பல்வேறு தரப்பிலிருந்து, அதாவது அறப்போர் இயக்கம் மற்றும் பல்வேறு இயற்கை பேரிடர் மேலாண்மை ஆர்வலர்கள்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த தனியார் நிறுவனம் பல 100 கோடி ரூபாய்களை அதிகாரிகளுக்கு லஞ்சப்பணமாக கொடுத்து அதன் மூலம் அந்த சதுப்பு நிலத்தில் பெரும் கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இப்போது அறப்போர் இயக்கம் முன்வைத்திருக்கிறது. இந்த நிலைமையில் அறப்போர் இயக்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீதும், இந்த திமுக அரசு எப்படி ராம்சார் நிலமான அந்த சதுப்பு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்து அதை நாங்கள் பெரிய அளவில் தொழில் முதலீடாக செய்துவிட்டோம் என முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சியில் பேசி மார்த்தட்டி கொள்ளுகிற அந்த அவலத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் பள்ளிக்கரணை மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய
இந்த பள்ளிக்கரணையிலிருந்து பெரும்பாக்கம் வரை இந்த சதுப்பு நிலம் பறந்து விரிந்திருக்கிற நிலைமையில் அதற்கு இடையில் ஒரு சாலை அமைக்கப்பட்டு மெட்ரோ திட்டங்கள்லாம் செய்யப்பட்டு இப்போது பெரும்பாக்கத்தில் இருக்கிற அந்த சதுப்பு நிலம் ஒரு தனி தீவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில்தான் அந்த பெரு கட்டுமான நிறுவனம், அதாவது மார்கன் பிரிகேட் ஐட்ஸ் என்ற அந்த கட்டுமான நிறுவனம் 15 ஏக்கர் பரப்பளவில் சதுப்பு நிலத்திற்குள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டுமானத்தை நடத்துவதற்கான பூர்வாங்க அனைத்து வேலைகளிலும் இறங்கியிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வலுவாக எழுகிறது. அறப்போர் இயக்கம் இதில் முன்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு பறந்து விரிந்ததாக இருந்தது, ஆனால் இப்போது அதனுடைய நிலைமை என்ன என்பது மிகப்பெரிய கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. சென்னை மக்களுடைய உயிராதாரம் மட்டுமல்ல, பல்வேறு உயிர்களின் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய கேந்திரமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இப்போது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்போது ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. பல்வேறு பெரு நிறுவனங்கள் அங்கு கட்டுமானங்களை கட்டுவதற்கு களம் இறங்கியிருக்கிறார்கள். தமிழக அரசும் அதை தாரை வார்க்க தொடங்கியிருக்கிறது. இதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஜெயா பிளஸினுடைய கோரிக்கை. பல்வேறு இயற்கை சமூக ஆர்வலர்களுடைய வலியுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் கடந்த 20 ஆண்டுகளில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எப்படி உருமாறி என்பதை நாம் பார்க்க இருக்கிறது. குறிப்பாக 2010 ஆண்டு முதல் 2015, அதாவது 2010, 2015 ஆண்டு, 2020 ஆண்டு, 2025 ஆண்டு என 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் அந்த நிலப்பரப்பு எப்படி உருமாறி இருக்கிறது என்பதை நாம் ஒரு வரைபடத்தின் மூலமாக, சேட்டலைட் இமேஜின் மூலமாக நாம் பார்க்கலாம். இந்த நிலையில் 2010 ஆண்டு இப்போது நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது சோழிங்கநல்லூருடைய சிக்னல். இந்த இடத்திலிருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக பெரும்பாக்கம் சாலை வருகிறது. அதாவது இது ஒரு சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை நிலப்பரப்பு சதுப்பு நிலம் இந்த இடத்துல இருக்கிறது. பெரும்பாக்கம் வரை அந்த சதுப்பு நிலம் இருக்கிறது. அதாவது பள்ளிக்கரணையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த சதுப்பு நிலம் பறந்து விரிந்திருக்கிற பகுதி. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பெரும்பாக்கம் நெடுஞ்சாலை என்பது குறுக்க அந்த சதுப்பு நிலத்தை துண்டாக வெட்டி அந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நாம் இந்த பார்க்குறோம். இந்த க்ரீனாக தெரியுது இல்லையா, இதுதான் சதுப்பு நிலம். இது எப்படின்னா பெரும்பாக்கத்தினுடைய பகுதியில், பெரும்பாக்கத்தில் இருக்கிற மார்ஷ்லேண்ட் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்கலாம், இந்த சாலை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சாலையை இந்த நிறுவனங்கள்லாம் இப்போது சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த சாலை ஓரமாக இந்த சதுப்பு நிலம், இங்கே சதுப்பு நில பரப்பலை ஒட்டி இந்த சாலையை ஒட்டிய ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க பாருங்கள். 2010 இந்த காட்சியை இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாக இருக்குது, பெரிய அளவில் ஆக்கிரமிப்பில் தண்ணி நிலப்பரப்பு இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இதை கலாஷ் நகர், கைலாஷ் நகர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி நகர் உருவாகி இருக்குது, அப்படி போட்டிருக்காங்க. அதில் குடியிருப்புகள்லாம் இங்கே இல்லவே இல்லை பாருங்கள். இது முழுக்க அது ஒரு தண்ணி சூழ்ந்த இந்த சதுப்பு நிலம், க்ரீனரியாக ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலம் அடுத்த 5 ஆண்டில் 2015 பாருங்கள், 2015 கிளியராக நமக்கு தெரியுது சதுப்பு நிலம். இது நீர் நிலை அதிகமாக இருக்குது, தண்ணி மழை பெஞ்ச நேரம் போல் அந்த இமேஜில் நமக்கு தெளிவாக தெரியுது. இது முழுக்க அது க்ரீனரியாக இருக்குது. இந்த ரோடு போட்டாங்க எங்கே, சோழிங்கநல்லூர்லேருந்து டுவர்ட்ஸ் அது மேடவாக்கம் நோக்கி, அது தாம்பரத்தை நோக்கி போகிற ஒரு முக்கியமான சாலை. இப்போ இந்த ரோட்டில் தான் இப்போது மெட்ரோ பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. மேலே மெட்ரோ பிரிட்ஜும் போக இருக்கிறது. இந்த இடத்துலையும் பார்க்கலாம், பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகள் இல்லை, குறைந்த அளவில் தான் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. சதுப்பு நிலத்தினுடைய பகுதிகள் பறந்து விரிந்திருக்கிறது. தண்ணி சூழ்ந்த, அந்த தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக நன்னீர் சதுப்பு நிலமாக இந்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. கீழே பாருங்கள், பெரும்பாக்கம் மார்ஷ்லேண்ட் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணைக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான், இது ஒரே சதுப்பு நிலம் தான். ஆனால் இப்போ இந்த ரோடு போட்டு இந்த குறுக்க இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்த இடத்துல கட்டினதுனால இது ஒரு தீவு மாதிரி தனியாக அந்த பெரும்பாக்கம் நிலப்பரப்பு ஒரு தீவு போல் மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அம்புக்குறி போட்டு காட்டுறாங்க பார்த்திங்களா, இந்த இடம் தான் அந்த நிலப்பரப்பு ஆக்கிரமிப்பு நடக்கப் போகிறது. அது கிட்டத்தட்ட 2021 அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த இடத்துல அவங்க ரப்பீஸ் கொட்டியிருப்பாங்க. இப்போ 2020 எப்படி
இந்த சதுப்பு நிலம் மாறிச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த சாலை ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2010 2015 இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருப்பதை பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்த்தோம்லையா பிரியதர்ஷி நகர் 2010 2015 இந்த இடத்துல வந்து தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கட்டிடங்கள்லாம் நிறைய உருவாகிருக்கு பாருங்கள். சதுப்பு நிலத்தில் அது ட்ரை ஆகும். சதுப்பு நிலம்னா எல்லா நேரத்துலையும் அதில் தண்ணி தேங்கி நிற்காது. கோடை காலங்களில் அது வந்து காய்ந்து ஒரு தரைப்பகுதியாக நிலப்பரப்பாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக மண் கொட்டி முரம்பு கற்கள் கொட்டி ரப்பீஸ் கொட்டி அந்த இடத்த வந்து நிலப்பரப்பாக மாற்றி இந்த இடத்துல பிளாட்டை போட்டு இதுக்கு வந்து பட்டா வாங்கிடுவாங்க, சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து கட்ட ஆரம்பித்தது தான். பாருங்கள், இந்த பிரியதர்ஷி நகரில் 2010-15 ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குடியிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியிருப்புகள் உருவாகி இருக்கிறது. இதே போல் இந்த மார்கன் பிரிகேட் ஹைட்ஸ் என்ற நிறுவனம் இந்த இடத்துல பாருங்கள் மண் கொட்டியிருக்காங்க. மண்ணை கொட்டி உருவாக்குறாங்க. இப்போது 2025 என்ன நிலமன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2020 பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் நிறைய இடங்கள் நீர் பரப்பாக இருந்தது. ஆனால் இப்போ முழுக்க இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு குடியிருப்புகளாக மாறிவிட்டன. பள்ளிக்கரணை அந்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலம் பள்ளிக்கரனுடைய ஒரு பகுதி தான் இது. பெரும்பாக்கத்துலேயும் இந்த சேர்ந்து வரதுனால இது பெரும்பாக்கம் சதுப்பு நிலம்னு குறிப்பிட்றாங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள் எப்படி ட்ரையாக இருக்குது. இந்த இடத்துல 2010, 15, 20 வரை எந்த ஆக்கிரமிப்புமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 2025 நம்ம இந்த மார்க் பண்ணுற இடம் இந்த இடத்துல தான் இந்த மார்கன் பிரிகேட் ஹைட்ஸ் என்ற அந்த தனியார் கட்டுமான நிறுவனம். கிட்டத்தட்ட இது பார்த்தா ஒரு சின்ன இடமா தெரியலாம் உங்களுக்கு. ஆனால் அது 15 ஏக்கர் பரப்பளவு. அந்த பரப்பளவு முழுவதும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சதுப்பு நிலத்தில் மண் கொட்டி அதை ஃபில் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிலப்பரப்பு மாதிரி மாற்றி அந்த இடத்துல ஒரு 6 சர்வே எண் வருது. அந்த பகுதி முழுக்க அவங்க பேரில் பட்டா செய்து அதை ரிஜிஸ்டர் செய்து அந்த இடத்துல சிஎம்டிஏ கிட்ட கொடுத்து அனுமதி வாங்கி வனத்துறை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் இடத்துலலாம் அவசர கதியில் அனுமதி பெற்று இந்த இடத்துல கட்டுமானம் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தான் அறப்போர் இயக்கம் நேரடியாக களத்துக்கு போய் அதை பார்த்துவிட்டு அவர்கள் என்ன இது சதுப்பு நிலத்தில் இவ்வளவு பெரிய கட்டுமானம் எப்படி வந்தது, இதற்கு எப்படி அனுமதி வாங்கினார்கள் என்று அவர்கள் இப்போது கேட்டு இப்போது அது சர்ச்சையாக மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இப்போது நமது செய்தியாளர் களத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு இடத்தை காமிச்சார் இல்லையா, நம்ம நேரடியாக பார்த்தோமே. அந்த இடத்துல இப்போது மார்கன் பிரிகேட் ஹைட்ஸ் என்ற அந்த கட்டுமான நிறுவனம் 2000 கோடி ரூபாய் பொருட்செலவில் 1500 லக்ஸுரி ஃப்ளாட்ஸ் வில்லாக்களை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் நேரடியாக பார்த்தோம். முதலாக ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி களத்துக்கு போய், அதாவது சதுப்பு நிலத்தில் இந்த கட்டுமானத்தை தொடரக்கூடாது, அந்த பணிகளை நிறுத்த வேண்டும்னு எல்லோரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் ஆனாலும் கூட அந்த பணி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நம்ம செய்தியாளர் களத்தில் காமிச்சார். சேட்டலைட் இமேஜும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரும் வகையில் இருக்கிறது. 2010, 15, 20 ஆகிய நேரங்களில் எந்த அளவுக்கு சதுப்பு நிலம் பறந்து விரிந்திருந்தது. ஆனால் இப்போது கடைசி அந்த திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டுகளில் மொத்த சதுப்பு நிலங்களும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆதாரபூர்வமாக பார்த்தோம். நாம் ஒளிப்பதிவு செய்தால் பொய் சொல்லலான்னு மற்றவங்க சொல்ல முடியும். ஆனால் இது வந்து சேட்டலைட் இமேஜின் மூலமாக பதிவாகி இருக்கிற ஒரு காட்சியை தான் நாம் ஆதாரமாக பார்த்தோம். இந்த நேரத்தில் இந்த சதுப்பு நில பணிகளை தொடரக்கூடாதுன்னு பலரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இதை கண்டித்தது மட்டுமில்லை, உடனடியாக அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கான வேலைகளில் இந்த அரசு தீவிரம் காட்ட வேண்டும், சதுப்பு நிலத்தினுடைய பவுண்டரி லைனை வரையறை செய்ய வேண்டும்னு வலியுறுத்தியது மட்டுமல்ல, இது போன்ற பணிகளை தொடரக்கூடாது, இதில் அனுமதிக்கக்கூடாது என இந்த அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தி பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். தீர்ப்பாயமே சொல்லியிருக்கு, அதை வந்து யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 698 ஹெக்டேர் அது.
அதில் அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது. இப்போ சென்னையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அந்த காப்பு காடுங்கிறது வந்து மஸ்ட் இருக்கணும். அதில் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறு தான். அதை வந்து முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணால் நல்லது. ஏன்னா இது வந்து பொதுமக்களுக்கும், இப்போ சென்னையில் வந்து ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த காப்பு காடுங்கிறத வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணி ஆகணும். அந்த சமூக பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நண்பர்களே, சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என அறப்போர் இயக்கம் சொல்கிறது, பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த அரசுக்கு இடித்து உரைத்திருக்கிறார். சதுப்பு நிலம் என்பது பறந்து விரிந்த பகுதி, அதில் எப்படி தனியாருக்கு அனுமதி கொடுக்க முடியும்? உடனே இந்த அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும், எந்த விதமான கட்டுமானங்களும் அங்கு வரக்கூடாது என புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியதை நாம் பார்த்தோம். இந்த நேரத்தில் அந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 65 வகையான வலசை பறவைகள் என்றால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் பறந்து பயணித்து நமது பள்ளிக்கரணையை நோக்கி அந்த பறவைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் கூட நமது பள்ளிக்கரணையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த பறவைகள். அப்படியென்றால் நாம் எவ்வளவு மகத்துவமான ஒரு நிலப்பரப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை என்பது இந்த அளவிற்கும் எவ்வளவு பெரிய பெருமழை, பெருவெள்ளம் போன்ற நேரங்களிலும் கூட சென்னை தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் சென்னையை பாதுகாத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? இந்த சதுப்பு நிலங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பல்லுயிர் பெருக்கம் மட்டுமல்ல, சென்னை மக்கள் உயிர்ப்போடு பாதுகாப்பாக இயற்கை பேரிடர் நேரங்களில் பத்திரமாக, அதாவது பெருமழை பெய்யும் போதெல்லாம் கூட ஓரளவுக்கு வெள்ளம் அதிரடியாக இந்த திமுக அரசு இப்போது கட்டியிருக்கிற வடிகால் பணிகளினால் வெள்ளம் வடிவதில்லை. ஆனால் இயற்கை நமக்கு ஒரு கொடையை அளித்திருக்கிறது, அவைதான் சதுப்பு நிலம். எவ்வளவு பெரும் மழை பெய்தாலும் வெள்ளம் உருவானாலும் கூட உடனே அந்த வெள்ளத்தை தனது பக்கம் ஈர்த்து அது ஒரு பஞ்சு போல அந்த வெள்ளத்தை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு சென்னையினுடைய அந்த நிலப்பரப்பை ட்ரை ஆக்கி மக்களை பத்திரமாக வாழ வைத்து கொண்டிருப்பது சதுப்பு நிலங்கள் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை ஆர்வலர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இடத்தை இயற்கை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறது, அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் அந்த சதுப்பு நிலம், அதில் கட்டப்படுகிற கட்டுமானங்கள்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. எனவே அந்த கட்டுமானங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, சதுப்பு நிலங்கள் என்பது தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. எனவே அதனுடைய பவுண்டரி லைன், அதனுடைய எல்லைகளை வரையறை செய்கின்ற பணியில் இந்த தமிழக அரசு உடனடியாக இறங்க வேண்டும். எந்த தனியாருக்கும் இனி சதுப்பு நிலங்கள் தாரை வார்க்கப்படக்கூடாது. பல ஏக்கர் பரப்பளவில் இருந்த சதுப்பு நிலம் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு குறைந்து விட்டது. இப்போது நம்மிடத்தில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த நிலத்தையாவது நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் இந்த சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். நம்மோடு நேரலையில் இணைப்பில் வந்து சதுப்பு நிலத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பேரிடர் மேலாண்மை வல்லுநர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற அறப்போர் இயக்கத்தினுடைய பிரதிநிதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், களத்திற்கு சென்று செய்திகளை நேரடியாக வழங்கி அந்த இடத்தில் இன்னும் கூட அந்த கட்டுமான நிறுவனம் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டுதான் இருக்கிறது, எனவே இந்த பணிகள் நிறுத்தப்பட வேண்டும், களத்தில் சதுப்பு நிலம் எந்த அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என களத்தில் இருந்து செய்தி வழங்கிய நமது செய்தியாளர் நித்யானந்தன் உள்ளிட்டோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் பிற செய்திகளை பார்க்கலாம்.